சிதம்பரம், இந்திய கம்யூனிஸ்ட் ஆதரவை தொடர்ந்து தாவேக ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 114ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் விவரங்கள். இந்த ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து விஜய் பெரும்பான்மைக்கு தேவையான, அதாவது அறுதி பெரும்பான்மை என்று குறிப்பிடப்படக்கூடிய அப்சல்யூட் மெஜாரிட்டி இடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் மேற்கொண்டு ஒரு 4 உறுப்பினர்கள் மட்டும்தான் தேவைப்படுகின்றார்கள். அந்த 4 உறுப்பினர்களுடைய ஆதரவை விஜய் எங்கிருந்து பெற வாய்ப்பு இருக்கின்றது என்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடமிருந்து 2, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து 2 என்ற அளவில் அந்த ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நோக்கித்தான் தற்போது தமிழக அரசியல் களத்திலே தமிழக வெற்றி கழகம் பயணித்து வருகின்றது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்து திமுகவிற்கு எதிராக அரசு அமைப்போம் என்று சொல்லியிருந்த தமிழக வெற்றி கழகத்தினர் அரசை அமைத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. இடதுசாரிகளை பொறுத்தவரை திமுக கூட்டணியிலே பல ஆண்டுகளாக இடம்பெற்று வந்தார்கள். திமுக தான் இடதுசாரி கட்சிகளுக்கு தேர்தல் நிதி உள்ளிட்ட உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தது. எனவே இந்த தேர்தலிலும் கூட இடதுசாரி கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கத்தில் திமுக வாய்ப்பு கொடுத்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெறுவோம், தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இடம்பெற மாற்றோம் என்றெல்லாம் சொல்லி தாவேகா தலைமையிலான கூட்டணியை அந்த அழைப்புகளை எல்லாம் புறக்கணித்து இடதுசாரிகள் தங்களுடைய கூட்டணியாக திமுக கூட்டணியை தேர்வு செய்திருந்தார்கள். என்றாலும் கூட இப்பொழுதைய நிலையில் திமுக கூட்டணியிலே இருந்து வரக்கூடிய காங்கிரஸ் ஏற்கனவே வெளியேறிவிட்டது. திமுக கூட்டணியில் இருந்து வரக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படையான ஆதரவினை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கிவிட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டங்கள் முடிந்த பிறகு 4:30 5 மணி அளவிலே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கடிதங்களை வழங்க இருக்கின்றார். அந்த ஆதரவு கடிதத்தை பொறுத்தவரை விஜய் 118 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிலையிலே அவருக்கு முதலமைச்சராக நாளையே கூட வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் நேற்று அதற்கான பதவியேற்பு விழா நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆளுநர் 118 இடங்கள் என்கின்ற அறுதி பெரும்பான்மையை விஜயால் நிரூபிக்க முடியாததால் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். எனவே ஆளுநர் அர்லேக்கரை பொறுத்தவரை இந்த நிலைப்பாட்டிலே தொடர்ச்சியாக இருந்து வருகின்றார். 118 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் தொடர்ந்து அந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திலே சிபிஐ, சிபிஎம் என்ற 2 இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்டவர்கள் இணைந்த ஒரு அறிவிப்பை கூட வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. எனவே 3 கட்சியினரும் ஒரே நேரத்திலே தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கின்றார்கள். இடதுசாரி கட்சிகளுடைய அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒருவேளை இந்த உறுதி செய்யப்பட்டால், அவர்களுடைய ஆதரவு என்பது உறுதி செய்யப்பட்டால், இடதுசாரி கட்சிகளுடைய அலுவலகமான சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு